ஏற்கனவே அரசு தரப்பிலிருந்து என்ன நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன, என்னென்ன பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்படுகின்றன என்ற பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது நிவாரணப் பொருட்கள் அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், தற்போது எவ்வளவு வாகனங்கள்ல என்னென்ன நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன, எந்தெந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன? திலகவதி, பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களிலிருந்து இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வருகிறார்கள். தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து தென்சென்னை மாவட்டத்தின் சார்பில், திமுகவுடைய தென்சென்னை மாவட்டத்தின் சார்பில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் 1,00,000 கிலோ அரிசி மூட்டைகள் ஏற்றிய வாகனங்கள் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கொடியசைத்து அனுப்பி வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக இதற்கு முன்பு பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டத்தின் சார்பில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருடைய ஏற்பாட்டின் பேரில் 25,000 உணவுப் பொட்டலங்கள் ஏற்கனவே விக்கிரவாண்டியுடைய அந்த பகுதியில் விநியோகம் செய்யப்பட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஏற்பாட்டில் 1,00,000 கிலோ அரிசி ஏற்கனவே இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான இந்த கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த 1,00,000 கிலோ அரிசி மூட்டைகள் ஏற்றிய வாகனங்கள் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார். திமுக சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அந்தந்த பொறுப்பு அமைச்சர்கள், அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுடைய ஏற்பாட்டின்படி அந்த நிவாரணப் பொருட்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை அடைந்து அதன் பிறகு அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைந்து வருகின்றன. ஸ்டாலின், அரிசி தவிர வேற என்னென்ன கோரிக்கைகள் அந்த மக்களுக்கு இருக்கின்றன, வேற என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேண்டும் அப்படின்னு கோரப்பட்டிருந்தது? அதே போல இது விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுவையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல மிக அதிகமான பாதிப்பு இருந்தது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த நிவாரணப் பொருட்கள்? திலகவதி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் தான் இந்த புயலால் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட மழையின் காரணமாக தொடர்ச்சியாக இந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில தான் இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பிக்கிட்டு இருந்தா. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த அரிசி மூட்டைகள், அதே போல உணவுக்கு தேவையான பொருட்கள், எண்ணெய் தொடங்கி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவு தேவைகளுக்கான அந்த பொருட்கள் அடங்கிய அந்த நிவாரண பொருட்கள் தான் அனுப்பி வைக்கின்றன. அதே போல உடை உள்ளிட்ட பல விஷயங்களை வீடுகளை இழந்து நிற்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த படுக்கை வசதிக்கு தேவையான பெட்ஷீட் ஆகட்டும், அதே போல உடையாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு இந்த நிவாரண சார்ந்த பொருட்கள் தான் திமுக சார்பில் அந்தந்த மாவட்டங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.